ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நம்ம வந்து ஒரு மிஸ்டேக்ஸை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் வந்து எப்படி நம்ம ஈஸியாக கிராமர் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஷீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. ஸோ இதில் எது தப்பு நம்மளுக்கு? ஷீ கோ டு ஸ்கூல் வருமா இல்லை வேறு ஏதாவது வருமா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஷீ கோ வராது, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா கோஸ் டு ஸ்கூல். ஷீ கோஸ் டு ஸ்கூல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஷீ கோஸ் டு ஸ்கூல், இஎஸ் வரும் இங்கே. ஓகே, இஎஸ். ஏன் அப்படின்னா இங்கே வந்து சிங்குலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம சிங்குலர் அப்படின்னா என்னென்ன வரும்? ஹீ, ஷீ, ஹீ வரும், அதுக்கப்புறம் ஷீ வரும், இட் வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா சிங்குலர். இப்போ இதுக்கு இடத்துல நம்ம என்ன போடுவோம்னா ப்ளஸ், இது கூட ப்ளஸ் எஸ் இல்லைன்னா ப்ளஸ் இஎஸ், இந்த ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி தான் எழுதுவோம். ஓகேவா? அப்போது இங்கே வரும்போது ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. அப்போது ஷீ சிங்குலர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வேர்ப் வந்து கோவாக இருந்ததுன்னா நம்ம இஎஸ் வந்து சேர்த்து எழுதுவோம். ஓகேவா? இதே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா இங்கே வந்து இட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இட்டு வந்துச்சு, இங்கே வந்து ப்ளே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, ப்ளேன்னு இருந்துச்சுன்னா நம்மள என்ன யூஸ் பண்ணுவோம்னா இங்கே எஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் பிளேஸ். ஓகேவா? ஸோ இட் வந்துச்சு, இங்கே வெர்ப் வந்து ப்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம எஸ்ஸை சேர்த்து இட் பிளேஸ் கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி நம்ம வெர்புக்கு தகுந்த மாதிரி எஸ்ஸும் இஎஸும் ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹீ டோன்ட் லைக் காஃபி. இங்கே என்ன ராங் அப்படின்னா, ஸோ இங்கேயும் ஹீ, ஷீ, ஹிட் அப்படின்னு வந்துச்சுன்னா சிங்குலராக வந்ததுன்னா நம்ம டோன்ட் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்னா டஸ் லைக் காஃபி அப்படி சொல்லுவோம். எப்போ நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம்? டோன்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இது வந்து ஐ, யூ, தே, ஐ டோன்ட் லைக் இட் அப்படி சொல்லுவோம் இல்லையா? யூ டோன்ட் லைக் இட், ஸோ தே டோன்ட் லைக் இட், அந்த மாதிரி. ஸோ ஹீ வந்துச்சுன்னா ஹீ என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹீ டசன்ட் லைக், ஷீ டசன்ட் லைக் காஃபி. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஆம் லிவிங் இன் சென்னை. ஸோ இதில் கரெக்ட். ஓகே, ஐ ஆம் லிவிங் இன் சென்னை நம்ம சொல்லலாம். இல்லை இதில் ஐ ஆம் லிவிங் இன் சென்னை, நான் இப்போ சென்னையில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதே நம்ம ஐ ஆம் லிவ் இன் சென்னை அப்படிங்கிறது இட்ஸ் அ ராங். ஓகேவா? ஐ ஆம் வராது, வெறும் ஐ ஆம். ஐ லிவ் இன் சென்னை, ஐ ஆம் வராது, ஐ லிவ் இன் சென்னை. ஓகேவா? ஒரு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நம்ம சொன்னால் போதும். ஐ ஆம் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஐ ஆம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஐ ஆம் லிவிங், ஐஎன்ஜி நம்ம கூட ஆட் பண்ணணும். ஐ ஆம் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்ணி ஐ ஆம் லிவிங் இன் சென்னை. அதர்வைஸ் நம்ம ஐ மட்டும் யூஸ் பண்ணோன்னா ஐ லைக் இன் சென்னை அப்படிங்கிறது சொன்னால் போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ஐ ஆம் எடுத்துட்டோன்னா ஐ லிவ் இன் சென்னை அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷீ இஸ் ஹேவிங் 2 brothers. ஓகேவா? ஸோ இதில் என்ன தப்புனா ஹேவிங் அப்படிங்கிறது நாம் இப்போ ஒரு கரண்ட்டாக நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா ஐ ஹேவிங் லஞ்ச். நான் இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கிற மூமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஹேவிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சிம்பிளாக நம்ம என்னென்னா ஷீ ஹேஸ், இங்கே என்ன யூஸ் பண்ணுவோன்னா இதை ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஷீ ஹேஸ் அ 2 brothers. அவளுக்கு 2 brothers இருக்காங்க. இதே வந்து இதில் ஐ, தேவு, யூ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் அ 1 brother அந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா தே வாஸ் ஹாப்பி. தே வாஸ் வராது. ஏன் வாஸ் வராது? இது வந்து என்னென்னா ப்ளூரல் ஃபார்முக்கு நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். வாஸ் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா வாஸ் வந்து ஹீ, ஷீ, இட்டுக்கு வந்து நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் தே வேர், வி வேர், இதுக்கு வந்து என்னென்னா வி வேர், இந்த மாதிரி வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.